ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாகவே முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பருவம் 1 பருவம் 2 சைக்காலஜி எல்லாமே முடிச்சிட்டோம். டெட் பேப்பர் 2க்கான சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தமிழ் வந்து இப்போ 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரை தமிழ் பிடிஎஃப் வந்து ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. சைக்காலஜியுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிடலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். பருவம் 1 இயல் 2ல் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. இப்பாடல் அடிகளோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா தாயுமானவர். அடுத்து 2வது கொஸ்டின், இப்பாடல்கள் வந்து எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து 3வது கொஸ்டின், டேஸ் என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி அப்படிங்கிறது வந்துட்டு 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். அடுத்து 4வது கொஸ்டின், திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக வந்து தாயுமானவர்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 5வது கொஸ்டின், பராபர கன்னி என்னும் பகுதி டேஸ் என்னும் நூலில் உள்ளது. தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 6வது கொஸ்டின், இந்நூலை டேஸ் என போற்றுவர். தமிழ் மொழியின் உபநிடதம். இந்த நூலை வந்து பராபர கன்னியை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 7வது கொஸ்டின், சொல்லும் பொருளும். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர. அடுத்து 8வது கொஸ்டின், தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர். அடுத்து 9வது கொஸ்டின், இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க. அடுத்து 10வது கொஸ்டின், தான் என்று தான் ப்ளஸ் என்று. சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்து 12வது கொஸ்டின், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது என்ற பாடலை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோம்னா கலில் கிப்ரான் என்ற அடிகளோட ஆசிரியர் பார்த்தோம்னா கலில் கிப்ரான் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது, அருமையான வரிகள். இது வந்து கலில் கிப்ரான் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 13வது கொஸ்டின், கலில் கிப்ரான் அப்படிங்கிறவங்க வந்து லெபனான் நாட்டை சார்ந்தவங்க. அடுத்து 14வது கொஸ்டின், கவிஞர், புதினாசிரியர், ஓவியர், கட்டுரை ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவராக வந்துட்டு கலில் கிப்ரான் அவர்கள் காணப்படுறாங்க. அடுத்து 15வது கொஸ்டின், இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து 16வது கொஸ்டின், பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். 17வது கொஸ்டின், வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்து 18வது கொஸ்டின், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து 19வது கொஸ்டின், கோமுகி. கோ என்றால் பசு என்றும் முகி என்றால் முகம் என்றும் பொருள்படும். பசுவோட முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை வந்து கோமுகி அப்படிங்கிற பெயரை பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கையின், அதாவது நம்ம அந்த கோமுகி பொய்கை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த பொய்கையில் நீரோட மேல் பகுதியில் ஒரு அரிய வகை பாத்திரம் வந்து தோன்றுமா. அந்த பாத்திரம் வந்து புத்திரன் அவர்களோட கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது வந்து எப்போ தோன்றும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. வைகாசி திங்கள். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் இந்த பொய்கையின் மேலே ஒரு அரிய பாத்திரம் தோன்றுது. அது வந்து புத்திரன் அவர்களோட கையில் இருந்த அமுத சுரபி. அடுத்து 21வது கொஸ்டின், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பல்லவ தீவு. அடுத்து 22வது கொஸ்டின், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு ஈட்ட பெண் ஆதிரை. மணிமேகலையோட கையில் இருந்த அந்த அமுத சுரபியில் ஃபஸ்ட்டு அந்த உணவு அந்த பாத்திரத்தில் வச்ச பெண் யாருன்னு பார்த்தோம்னா ஆதிரை அவர்கள் தான் அதில் உணவிட்டிருப்பாங்க. அடுத்து 23வது கொஸ்டின், டேஸ் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவராக காணப்படுறாரு. அடுத்து 24வது கொஸ்டின், நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட படைப்புகள் வந்து நீள்கிறது. அடுத்து 25வது கொஸ்டின், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி,
கால் முளைத்த கதைகள் இது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 26வது கொஸ்டின், இக்கதை டேஸ் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த கதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து 27வது கொஸ்டின், இலக்கணம் பார்க்குறோம். பெயர் சொல் டேஸ் வகைப்படும். பெயர் சொல் அப்படிங்கிறது வந்து 6 வகைப்படும். இப்போ அந்த 6 பெயர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படிங்கிற 6 வகையாக வந்து பெயர்ச்சொல்லை வந்து பிரிக்கிறாங்க. பெயர்ச்சொல் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த பெயர்ச்சொல்லில் உள்ள 6 வகையும் வந்து எந்த எந்த இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். 28வது கொஸ்டின், பொருளை குறிக்கும் பெயர். பொருட்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர்னு சொல்லுவோம். இது வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களையும் வந்து குறிக்கும் பொருட்பெயரானது. அடுத்து 29வது கொஸ்டின், இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர்னு சொல்லுவோம். ஒரு பிளேஸ், சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஒரு பிளேஸோட பெயரை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து இடப்பெயர்னு சொல்லுவோம். அடுத்து 30வது கொஸ்டின், காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். காலத்தை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா நேரம், அதாவது நமக்கு நேற்று, இன்று, நாளை இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி காலத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அது காலப்பெயர் அப்படிங்கிறதுல இடம்பெறும். அடுத்து 31வது கொஸ்டின், பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். சினை அப்படின்னா உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொருளோட உறுப்பை குறிச்சிச்சு, அதாவது நம்மளோட தலை, காது, கண், காது, மூக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட உறுப்புகளை குறிச்சிச்சு அப்படின்னா அது சினைப்பெயர் அப்படிங்கிறதுல இடம்பெறும். அடுத்து 32வது கொஸ்டின், பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். பண்பு பெயர் அப்படின்னா அதோட ஷேப்ஸ், வட்டம், நீளம், கலர் அந்த இதை குறிப்போம் இல்லையா, ஒரு பொருளோட அந்த அந்த கெப்பாசிட்டி அதோட இதை குறிக்கிறத வந்து நம்ம பண்புன்னு சொல்லுவோம். சதுரம், வட்டம், செவ்வகம், நீளம், அகலம் இந்த மாதிரி அதோட பண்பை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து பண்பு பெயர் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். அடுத்து 33வது கொஸ்டின், தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். ஒரு தொழிலை அதாவது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையை குறிச்சிச்சு அப்படின்னா அதை தொழில் பெயர் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். அடுத்து 34வது கொஸ்டின், நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களை வந்து இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவோம். காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர், அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களை வந்து இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த இடுகுறி பெயரை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து இடுகுறி பொது பெயர், இன்னொன்று வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், சிறப்பு பெயர்னு பிரிக்கிறாங்க. இப்போ பொது பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொது பெயர்னால் எல்லாத்தையும் காமனாக பொதுவாக குறிச்சிச்சு அப்படின்னா அது பொது பெயரில் வந்துடும். எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஸ்பெசிஃபிக் பண்ணி ஒரு சில இதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி குறிக்கிறது. குறிப்பாக ஒரு சில பொருளை மட்டுமே குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 38வது கொஸ்டின், நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டினர், அதுவே காரண பெயர் எனப்படும். காரணம் கருதி பெயரிட்டனர், அது வந்து காரண பெயர்னு சொல்லுவோம். காரண பெயர் அப்படிங்கிறது வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து காரண பொது பெயர், இன்னொன்று வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது காரண பொது பெயரில் வந்துடும். அடுத்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறோம், அதை வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறோம், அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க எந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு. அடுத்து 42வது கொஸ்டின், அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்னும் பாடல் வரிகளோட ஆசிரியர் முத்தரையனார். இவர் வந்து மலேசிய கவிஞராக காணப்படுறாரு. அடுத்து 43வது கொஸ்டின், நீதினுள் பயில் என்கிறார் பாரதியார். அடுத்து 44வது கொஸ்டின், ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். அடுத்து 45வது கொஸ்டின், பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். அடுத்து 46வது கொஸ்டின், உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இப்போ 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து 6ஆம் வகுப்பு பருவம் 3
இயல் 3 ஃபுல்லாகவே நம்ம அடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.